அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாம் 12 ராசிகளுக்கான சனி பயிற்சி பலன்கள் 2025 ஒரு ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நாம் சனி பயிற்சி பலன்கள் 2025 மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம். இந்த யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசி 2025 சனி பயிற்சி மார்ச் 29, 2025 சனி பயிற்சி ஆகுதுங்க. சனி பயிற்சி பலன்கள் 2027 வரைக்கும் இருக்குது. சனி பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மேஷ ராசிக்குள்ளே 2027 சனி பகவான் பிரவேசம் செய்வார். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள், மார்ச் 29, 2025 முதல் கிட்டத்தட்ட ஜூன் மாதம், ஜூலை மாதம் 2027 வரைக்கும் இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்குது. மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள்னால எந்த வகையில் பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். நம்ம சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள், பொதுவான பலன்கள் தான். தனிப்பட்ட ஜாதகத்தில், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பலன்கள் முழுதுமாக கிடைக்குமா இல்லை மாறுபடுமா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இடத்துல தனிப்பட்ட வகையில் ஜாதகம் பார்க்க விரும்பும் நேர்கள் contact@asrealm@gmail.com என்னோட இமெயில் முகவரியை கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி பலன்கள் 2025, 2027 வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, மிக மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயிற்சி போகுதுங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் தேவையில்லாத கடன்கள் உங்களுக்கு விரயமாகும். அதாவது கடன்கள் நீங்கள் இது வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் தீரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சனி பயிற்சி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வர ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருத்தர். அதனால் கெடு பலன்கள் மிக மிக கம்மி கோச்சார ரீதியாக. அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன்கள் ஏதேனும் இருந்தால், இது வரைக்கும் 2 நாளைக்கு இருந்த கடன்கள் அதெல்லாமே நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் உங்களுக்கு வரும். சுப செலவுகள் நிறைய நடக்கும். திருமண சடங்குகளோ இல்லை குழந்தை பேர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சுப செலவுகள் எல்லாமே உங்களுக்கு நடைபெறும். ஏற்கனவே இருந்த பிளாட்டில் ஏதோ ஒன்று நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுக்கப்புறமா உங்கள் இதில் வீடு, மனை, வாகனம் புதுசாக வாங்கணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் மிகவும் நன்றாக இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறமா, அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே 2025 தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் எல்லாம் கிடைக்க போகுது மிதுன ராசிக்கு. 2025 ஜூலை மாதம் போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் பெரிய பலன்கள் பணம், உயில், அது மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிறருடைய பணம் கிடைக்கக்கூடிய, அதாவது உயில், அது மட்டும் இல்லாமல் மற்ற கம்பெனியில் நீங்கள் முதலீடு செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதாவது அதனால் வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது ஜூன் மாதம் 2026 காலகட்டத்தில் சேரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதம் போல் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். இருந்த வேலையிலே நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க, இல்லைனா இருக்கிற வேலையிலேருந்து மாறி நீங்கள் வேறு இடத்துல போகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அதே போல் நீங்கள் படிப்படியாக பார்த்தீங்கன்னா February மார்ச் மாதம் 2026 காலகட்டத்தில், அடுத்த வருஷம் நான் சொல்கிறது, அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றக்கூடியது பணி மாற்றம், அது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலம் இதெல்லாம் செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் 2025 இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீசாலாம் கிடச்சி வேறு இடத்துக்கு போவீங்க. சந்தோஷமான செய்தி தான் இதெல்லாமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பிரிந்திருந்த தம்பதியினர் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பத்தை பிரிஞ்சிருந்தீங்கன்னா
இந்த 2.5 வருட காலம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக செலவழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மிதுன ராசிக்காரர்கள் வந்து இந்த நோய்வாய்ப்பட்டு நிறைய இதுவுக்கு வந்து மருத்துவமே தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். எதுக்கு மருந்து சாப்பிட்றேன்னே தெரியல, நான் மருந்து சாப்பிட்டு என்னுடைய நோய் குணமாகலை அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கான மருத்துவம் வந்து கிடைக்கும். உங்கள் மருந்துகள் வந்து வேலை செஞ்சு நீங்கள் வந்து குணமாகி வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து திருமணம் எதிர்பார்த்திருக்கிற மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்க மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. குறிப்பாக 2025 மார்ச் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் செஞ்சிட்ருக்க பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வேறு பிரான்ச்சு இல்லை வேறு இது இருக்கும். உங்களுக்கு முதலீடுகள் அது மட்டும் இல்லாமல் வருமானமும் ரெண்டுமே வந்து இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக மொத்தம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த ராசிக்கும் இல்லாது சிறப்பாக சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாமே வந்து அமோகமாக இருக்குங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். மற்ற எந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி நல்லா இருந்தால் ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி நல்லா இருந்தால் குரு பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு இதில் இருக்குது. ஆனால் இந்த 3 பயிற்சிகளுமே சாதகமாக அமையக்கூடிய ராசிகளில் மிதுன ராசிகளும் ஒன்று. அதனால் வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிக அமோகமாக இருக்குது. நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரம் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்கும். புதன்தோறும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பக்கத்தில் இருக்கிற கோயில் எதுவும் இருந்தால் அதை வந்து புதன்கிழமை தோறும் நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் வந்து சேவிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு நன்மை பயக்கும். அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், தண்ணீர் தானம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிகவும் நன்மை பயக்கும். இன்னொரு சின்ன பரிகாரம் நான் மிதுன ராசிக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மீன் தொட்டி, அதாவது மீன் வளர்ப்பு, ஏன்னா தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு மீன் தொட்டி உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணும். மிதுன ராசி நேயர்களுக்கு இது ரொம்ப நன்மை பயக்கும். ஆக மொத்தம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி 2025 to 2027 அமோகமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.